100 கோடி ரூபாய் எங்க படம் குட் பேட் அக்லி இத்தனை நாள் வசூல் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறல்ல, 5 கோடி ரூபாய் கொடு. அது சாங்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், ப்ரொடியூசருக்கு தான் முழு உரிமை. வந்துச்சு 5 கோடி ரூபாய்லாம் கேட்காதீங்க, நான் ரொம்ப நலிவடைஞ்சிடுவேன் அப்படின்னு அவங்க கோர்ட்ல போய் கெஞ்சலாம். ஊடகத்துக்கு முன்னாடிலாம் கெஞ்சினாலாம் உனக்கு கச்சிடாது. அவர் பாட்டு மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அவர் பாட்டாலதான் அந்த படமே ஓடி இருக்கு. எப்பா மியூசிக் நீங்க போட்டா பாட்டுக்கு ஓனரே நீங்க தான்றது கிடையாது. ஒரு பாட்டு உருவாகுனா அதுக்கு மியூசிக் போட்டவன் இருக்கான், பாடுறவன் இருக்கான், லிரிக்ஸ் எழுதுறவன் இருக்கான், அதுக்கு மொத்தமா காசு போட்டவன் ஒருத்தன் இருக்கான். கதையை சரக்கே இல்லையே, முழு பாட்டையும் ஓட விட்டுருக்கான். 3 பாட்டு ஒரு கேக்குறது அதிகமா இருந்தாலும் இது ஒரு பனிஷ்மெண்ட். அடுத்து வர்றோம் யாரும் இந்த தப்பு பண்ணா நான் இவ்வளவு அதிகமா தொகை கேட்பேன், அது உன்னை பாதிக்கும். ஸோ டோன்ட் யூஸ் மை சாங் வித்வுட் மை பெர்மிஷன். நம்ம ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து வீடு கட்டுன்னு சொல்லுவோம், மேஸ்திரி தான் எல்லாமே பண்ணுவாங்க, கொத்தனார் தான் எல்லாமே பண்ணுவாங்க, வீடு அவங்களுக்கு சொந்தமா? ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம். அது டேமேஜ் பண்றதுக்குன்னு இதை பண்றாங்க தொடர்ந்து. இவங்க டேமேஜ் பண்ண அவருக்கு கேட்டுன்னு தான் இருப்பாரு, தொகையை கூட்டி தான் கேட்கணும்ன்றாங்க. என்ன கேட்டா இளையராஜா 5 கோடி ரூபாய் கேட்டது கம்மின்னு சொல்லுவேன் நான். 50 கோடி ரூபாய் கேட்டிருக்கணும் அவரு, அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் கொழுப்பாடும். அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது